بسم الله الرحمن الرحيم الله أكبر. ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அவர் தொழுகை நடத்துகிறார். ஒவ்வொரு ரக்அத்திலும் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இரண்டாவது ரக்அத் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள். ஏன் அவர் இதை செய்கிறார், கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சொல்லப்பட்டது லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூரா, அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன், என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன். ரசூலுடத்திலே இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். யா அஹி, என் சகோதரனே, இதை விட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே? படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் எப்போது நேசிப்பான்? குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகிறான், எதை அல்லாஹ் விரும்புகிறான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தன்னிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சானை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல் இஹ்சான் என்னென்று பார்த்தோம்? அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். அந்த இஹ்சானை, நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியார்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம், நிபந்தனை, நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள், உங்களோடு வாழக்கூடிய முஃமின்களை நேசியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் இந்த 7 பேருக்கு, அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ், அதில் ஒரு கூட்டம், ரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்காக சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இவர்கள் அல்லாஹ்விற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை அழைப்பான். ஐன முத்தஹாப்பூன பிஜலாலி, என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி,
இந்த நாளில் நிழலை அளிப்பேன், அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, வஜபத் முஹப்பதி லிமுத்தஹாப்பீன ஃபீய, என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக, என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர்வர்களுக்காக, உட்கார்ந்திருப்பவர்களுக்காக, என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக. என் தாயை நேசிக்கிறேன், ஏன் அல்லாஹ்விற்காக. அந்த நேசம் குறையாது. அல்லாஹ்விற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது. உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான். அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் மௌத்து வரை அவர்களுடைய நேசம் பிரியாது. தற்காலிக பிரிவு ஏற்படும், மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான் அர்ஷின் நிழலிலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான். அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கினான். அவரிடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் கேட்டான், ஐன துரீத், எங்கே போகிறாய் என்று. அவர் சொன்னார், உரீது அஹன் லீ ஃபில்லாஹ், ஒருவர் இந்த ஊரிலே அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார், நான் அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார். அந்த மலக்கு கேட்டார், உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரரிடத்திலே உண்டா என்று. அவர் சொன்னார், வல்லா, என்னிடத்திலே எதுவும் தேவை கிடையாது, ஒரே ஒரு தேவைதான், வலாகின்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன். அல்லாஹ் அவருக்கு கூறினான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக் அன்னல்லாஹ யுஹிப்புக் கமா அஹ்பப்தஹு, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு ரசூல் நான். உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான், எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். திரும்ப சொல்கிறேன், அந்த மலக்கு சொன்னார், எப்படி அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தவர்களுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன், நண்பன். அவன் இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான். எல்லா இருள்களிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருவான். ஏன்? அந்த நேசன் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை தான் வெறுக்கக்கூடிய நிலையில் பார்ப்பதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் அக்பர். அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அல்லாஹ் அவர்களைத்தான் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை பயந்தே வாழ்வார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. அதுதான் மகத்துவமிக்க வெற்றி. வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான். அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும்.
மௌத்துடைய நேரத்தில். அல்லாஹுடைய இறைநேசன் வாழும்போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால், அவனுடைய மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன். எந்த நிலையில் எந்த நேரத்தில் மௌத்தாவேன் அல்லாஹ் அறிந்தவன். என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது. என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும். ஆனால் ஒரு இறைநேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான்? யா ரசூலல்லாஹ், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில், திக்ரில், குர்ஆனை ஓதுவதில், இஹ்ராமில். ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹ்ஷரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மரண நேரத்தில் அவன், ஒரு மனிதன் உலகத்தில் இருந்து அல்லாஹுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ். அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே, அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்ய. அல்லாஹ் இந்த அழைப்பை செவிமடுக்காத துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ்.